உறுத்தி அது உறுத்தி திரட்டி உள்ள வச்சுட்டா தான் அலைய விடாம பண்றதா நம்ம வேலை. இந்த குழந்தைகள் மாதிரி அலைய விட முடியாது. இப்ப என்ன பண்றான், குழந்தைகளை விட மோசமா நம்ம நடந்துக்கலாம். இப்ப அதெல்லாம் புரியாத காரணம். இப்ப அது புரியட்டோம்னா அது கரெக்ட் பண்ணிக்கலாம். சரி, அப்படின்னா இந்த தாய் தேல் இறந்து விட குழந்தைகளுக்கு அந்த உடம்பு வந்து அம்மாவோட உடம்பா மாறுது. இது பிறவி நிலையில் இருந்த 4ஆம் அறிவுன்னு பேரு. என்ன நிலை? இதோட இந்த முடிச்சுட்டு அடுத்தது போறோம். 5ஆம் அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடு மாடெல்லாம் வருது. ஆடு மாடு 5ஆம் அறிவு. ஆடு மாடெல்லாம் அது பாரு, அம்மாவும் உயிரோட இருக்கும், குட்டியும் உயிரோட வந்துருச்சா இல்லையா? 4ஆம் அறிவுல அம்மா செத்து போய் குட்டி உயிரோட இருக்கு, குட்டி உயிரோட இருக்கு, அம்மா செத்து போச்சு இல்லையா? இங்க இயற்கை தன்னை அழித்துக் கொள்ளாம சந்ததி பெருக்குது. 4ஆம் நிலையில தன்னை அழித்துக் கொண்டு சந்ததி பெருக்குச்சு இல்லையா? அப்ப 5 வந்தாச்சு. 5 வந்தப்ப அது வந்துருச்சு. 6 வருது. இது 25 வருஷம் இருக்கும். ஆடு மாடம் 25 வருஷம் 30 வருஷம் இருக்கும், போயிடும். அதுக்கப்புறம் மனிதன்கிற பெண் வர்றா. அந்த பெண் வந்து என்ன பண்ற, குழந்தை தான் தாயும் உயிரோடு இருக்குது, குட்டியும் உயிரோடு இருக்குது. அப்ப 120 ஆண்டு வச்சுக்கலாம். அப்படிதான் நம்புறாங்க. 120 ஆண்டு வச்சுக்கலாம். சில ஜோதியத்தெல்லாம் சொல்லுவாங்க, தசாபத்தின்னு சொல்லுவாங்க. 12 தசாபத்தி, ஒரு தசாபத்தி 10 ஆண்டுன்னு சொல்லி அப்படி ஒரு கதை ஓடிட்டு இருக்கு. 12 தசாபத்திக்கு 120 ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படின்னு சொல்றாங்க. ராமானுஜரும் சொல்லுவாங்க, ராமானுஜர் வாழ்ந்தார், ரைட். ஆனா இப்ப எல்லாம் 60 தாண்டதில்லை யாருமே. அவர் 120 வரைக்கும் வந்தாரு. இப்ப 60 தாண்டில்ல. மூட்டு வெளி, அது முழங்கால் வெளி, இது தலைவலி, அது தொண்டி, அது பெருவயிறு, எல்லாம் நோயே. அதுக்கெல்லாம் இயற்கையா வருது, இயற்கையா சாகுது. 6 அறிவுன்னு சொல்லி போட்டு கேவலமா சாகுறான். வானத்துலைக்கு இப்ப நீங்க வானத்துலைக்கு வளர்ந்தா போதும். நீங்க வானத்துலைக்கு வளரணும், எல்லாம் பார்த்தீங்கன்னா வானத்துலைக்கு வளரும். ஆனா மனுஷன் மட்டும் தான் திசை நோக்கி வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கான். எதை நோக்கி போயிட்டு இருக்கிற? திசை இப்படி போறது. அது வயிறு இப்படி போயிட்டே இருக்கிறது. இப்படி போனா திசை நோக்கி வரணும்னு அர்த்தம், இப்படி போனா வானத்துலைக்கு வரணும்னு அர்த்தம். யாரு வானத்துலைக்கு போக போறீங்களா, திசை நோக்கி போக போறீங்களா? இதெல்லாம் திசை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. கிடைமட்டமா வளர்ந்தாலே அதுக்கு ஆயில். அப்ப நெடுநெடுன்னு வளரணும். அது ஒல்லியா வளரணும். எப்படி? அது இயற்கை. ஒல்லினாவே அறிவாளின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்காக சக்கர நோயாளி போய் சொல்ல முடியாது. அதுக்காக சக்கர நோயாளி போய் அவன் அரிச்சு போய் நாளைக்கு சாவரம் போய் அவர் இழைச்சி இருக்காருங்க. அவர் எப்படின்னா, இயற்கைப்படி நீரை மருந்தாக அறிந்து கரைத்து அந்த கரைத்தல் மூலமாக இடைத்தொடல் பெற்றவன் தான் அர்த்தம். அதுக்கு பேர், அதுக்கு பேர் என்ன சொல்லுவான்னா, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த மணி ஆற்றாம் பாருங்க கோயில்ல, இந்த பிள்ளையார் கோயில். அந்த காலத்தில் எங்கெல்லாம் தெருவா கிராமத்தில் பிள்ளையார் கோயில் இருக்கும். அதுக்கு ஒரு பூசாரி இருப்பார். அந்த பூசாரியில் மணி அடிப்பார். அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது பின்னாடி ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதாவது ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி. கரெக்டாக சொல்லிட்டீங்க பாருங்க, அடிக்கிறாரு. ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி, அவனுக்கு இழைத்தவன் பள்ளிக்கூடத்து வாத்தியார்னு பேரு. இது கேள்விப்படுறேன். அவனுக்கு இழைத்தவன், ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி, அது தெரியுது. அவனுக்கு இழைத்தவன் பள்ளிக்கூடத்து வாத்தியார். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பிச்சை எடுத்து பூசிக்கின்ற பரதேசியை காட்டிலும் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் இழைத்திருக்க வேண்டும் என்று இருக்கும். சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் நான் பாட்டுக்கு தொத்தி தண்டியமா 120 கிலோ உட்காந்து நான் வேலைக்கு போறேன்னு போறது, என்னடா அதை விட சாப்பிட்றேன், எந்த பிரியாணி கட்டிட்டு ராத்திரி 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு இப்படி கொண்டு இருக்கிறியா அப்படின்னு நினைப்பு வருமா வராது. அப்ப சொல்லிக் கொடுக்கின்றவன் இழைத்திருக்க வேண்டும் என்று பொருள். அதனால முதல்ல இலக்கி வச்சிடறேன். எல்லாத்தையும் என்ன வச்சிடற? இலைக்கு வச்ச உடனேயே எல்லா சோத்துக்கு இல்லாத பாப்பன் சொன்னபடி கேட்பாங்க பாரு. சோத்துக்கு இல்லாத பாப்பன் சொன்னபடி கேட்பான். அதே மாதிரி வயிறு ஒரு சோறுன்னு வச்சுக்கலாம், வயிறு ஒரு பாப்பான்னு வச்சுக்கலாம், வயிறை ஒரு பாப்பான்னு வச்சுக்கலாமா? வயிற்று பாப்பானுக்கு சோத்தை கட் பண்ணிட்டா எல்லாமே கரெக்ட் ஆயிடும். இது எப்படி? இது சிம்பிளா இருக்கிறத போய் எங்க கஷ்டப்பட்டு மாத்தனை போய் மருந்தை போய் கடைசியில அவன் யமனா மாறி நிற்பான். கடைசியில் அவனே யமனா மாறிட்டு கடைசியில் கடவுள் மேல பாரத்து போடுவான். எல்லா மருந்து கொடுத்தாச்சுங்க, எல்லாம் முடியல, கடைசியில் அவன் பார்த்துக்குவான்பா. இது எல்லா படத்தையும் இவன் பார்த்துருவான், மொத்த படத்தை இவன் பார்த்துட்டு கடைசியில அவன் பார்த்துக்க வந்துடுவான். இப்படி தப்பிக்கிறது நிறைய கூட்டம். அப்போ உனக்கு என்ன வேலை? காப்பாற்றுறது யோகியதுல முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? முடியாதுன்னு சொல்ல மாட்டான். முடிந்த அளவுக்கு திறந்துருவாங்க. முடிந்த அளவுக்கு வந்து முடிச்சிட வேண்டியது. முடிந்த அளவுக்கு முடிச்சுட்டு கடைசியில டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் முதலே வாங்கிடுறோம்ல. முதலே ஆவணத்தில் கையெழுத்து வாங்கிட்டு பேர குழந்தை வரைக்கும் கையெழுத்து வாங்கிடுவான். வயிற்று இருக்கிறதா அதையும் கூட்டு வந்து கைராக போடுறான்டுவான். வேற வந்து கேஸ் போட்டாரு என்ன பண்றது? அப்ப விவரமா இருக்கானுங்க வெள்ளக்காரனுங்க. விவரமா சாவு உறுதின்னு தெரிஞ்சுட்டானே ஆவணத்தை வாங்குறீங்க. இப்ப இதுல சாவே கிடையாது. நீங்க விரும்பினா சாப்பிடலாம், விரும்பினா விட்டுட்டு வரலாம். உங்களுக்கு யாரும் இது கிடையாது. இது மனம் சம்பந்தப்பட்டது. என்ற குழந்தைகளுக்கு நான் ஏன் பதிவு விட்டுருந்தேன், இது மனம் சம்பந்தப்பட்டது.